அத்தனை அடியவர்களும் தாங்கள் பிறந்த மண்ணிற்கு தங்களை எல்லாம் வாழ வைக்கிறேன். புத்தர் சிலை ஒன்று வந்து வைக்க வழிகிட்டவே என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த அரசமரம் வந்து புத்தர் அதாவது பௌத்த மதத்துக்குரியதுண்டு அதில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் பக்கத்து ஊரான அதாவது பராலான்னு சொல்கிற இடத்துல நிற்கிறோம். சுழிபுரம் பராலாயில் நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முருகத்தி கோயில், அதாவது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளையார் ரெண்டு கோயிலும் இருக்குது பக்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருகத்தி கோயில்னு சொல்கிறேன், அதாவது முருகனுடைய கோயிலில் தேர் திருவிழா நடந்தோன்றது. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்டுவோம்னு வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா எந்த ஐயா அவங்கடா இவர் ஐயப்பன் என்ன ஐயா கலரிங்க காணையில் இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த தும்பு முட்டாஸ் வந்து சோவரி இல்லையா அண்ணா? சோவரி ஒன்று சோவரி வெட்டையா உங்களோட கடையை வந்து பிரபல்யம் ஆக்கி விடுவாங்க. சிவசக்தி ஐஸ்கிரீம் கடை. இப்படி உனக்கு பிடிக்குமா? இது விட குழந்தைகள்கிட்ட பிடிங்கி இப்படி விளையாடுற வெக்கம் மானம் சூடு சுரான ரோசம்
சரி, அதாவது இப்போ பூசையெல்லாம் முடிஞ்சது, வசந்த மண்டப பூசையெல்லாம் முடிஞ்சு சாமி சுற்றி வந்தோன்னு இருக்குது. இப்போ வந்தோண்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆகிட்டு சாமியை நம்ம வெளியில் வர நாங்கள் வந்து உள்ளே போய் காட்டியில் அது என்னென்னா ஷர்ட்டோட நிற்கிறோம், மற்ற பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் போட்டுருக்கிறோம், வேட்டியோட வந்திருந்தால் உள்ளே போய் காட்டியிருப்போம். சாமி வெளியில் வந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு மிச்ச வீடியோ காட்டுறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் கேணியடியில் இருந்த வெள்ளரசு மரமே இருக்கല്ലോ, அது வந்து இந்த கோயிலில் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷத்துக்கு மேலே நிற்கிது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற கோயில் கேணியடியில் இருக்கிற அரச மரத்தை ஒரு புத்தர் சிலை ஒன்று வந்து வைக்க வழிகிட்டவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரச மரம் வந்து புத்தர் அதாவது பௌத்த மதத்துக்குரியதுண்டு. அதில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. மருத்துவத்தினுடைய ஜனநீதியினுடைய வரலாற்று பொற்கொடிகள் இன்றைக்கும் வரலாற்று ஆவணங்கள் நடைபெறப்பட்ட தகவல்கள் எங்களுக்கு பங்கு கொண்டிருக்கிற துல்லியமானபடி சூழல் ஆண்டபடி கொண்டு அருள்வாதிக்கிற சிவ சுப்பிரமணிய பெருமானுடைய திருச்சன்னிதானம் இந்த மண்ணினுடைய பெருமைகளை மட்டுமல்ல, இந்த மண்ணிலே வாழ்கிற அடியர்களுடைய பெருமைகளெல்லாம் பறைசாற்றி வருகிற புண்ணிய திருத்தலமாக விளங்குகிறது. அத்தனை அடியர்களும் தாங்கள் பிறந்த மண்ணிற்கு தங்களை எல்லாம் வாழ வைக்கிற குலதெய்வத்தினுடைய பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை நிறைத்து மறைத்து நடக்கிறார்கள். இந்த அடியவர்கள் மட்டுமா, இந்த மண்ணிலே வாழுகிற அடியவர்கள் மட்டுமா, இந்த சோழியபுரத்திலே பிறந்து இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் இவர்கள் செல்வத்தோடும் இந்த 2022ஆம் ஆண்டுடைய விசுவாச வருடத்தினுடைய சிவசுப்பிரமணிய பெருமானுடைய கோன் என்ன விலை நாங்கள் இப்போ கொண்டு இது செஞ்ச வீடியோ எடுத்து போட்டால் குறையாகும். எவ்வளோ ஓடுவீங்க? 150 எவ்வளோ போடுவீங்கன்னு தான் கேள்வி. சங்கரமாக இருக்கிறோம். தாங்கள் கொடுத்துகிறது இல்லை. எங்கள் பாராளுமன்ற பெருமாளுடைய திருத்தணிதானத்திற்கு தலைவந்த அத்தனை அறிஞர்களும் தாங்கள் திருமூர்த்திக்கு எண்ணிய நேர்த்திகளை நேர்த்தியாக நிறைவான திருமணம் நாங்கள் பெற்றுவிட்டால் நாங்கள் வைத்த நேர்த்திகளை நிகழ்த்தியாக செய்துவிடுகிற போது எங்களுடைய பராவாய் சிவசுப்பிரமணிய பெருமாளுடைய திவ்யமான திருமணம் இந்த 2022ஆம் ஆண்டுடைய சவால் திருவிழாவிலே நிறைந்து விடலாம். ஆனால் அங்கு நடத்திய நூல்களிலே
என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான மகாதேவன் அவர்கள் இப்பொழுது இந்த வர்ணனையை தொடர்ந்து செய்வார் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, சரவண பவனை, சண்முகனை, சண்முக பிரியனை, வேலவனை, படிவேலவனை, சுப்பிரமணியனை, சுவாமிநாதனை நாங்கள் பாடி தொழ வேண்டும் என்று இந்த முருகனுடைய பாதார மகிமையை சொல்லி தேனியாக பிறந்த காலத்திலும் இந்த முருகனுடைய லீங்காரத்தை பாட வேண்டும் என்று கூறி முருகா என் அப்பனே திருச்சிற்றம்பலம் பரம்பரையுள்ளது. அந்த பரம்பரையினாலே தான் இப்போது 300 ஆண்டுகளுக்கு முன்னே ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம்தான்